அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போஷன் ட்ராக்கரில் ஒரு மையத்தில் இருந்து இன்னொரு மையத்திற்கு பெனிஃபிஷரி, அதாவது நம்ம மொபைல் வெரிஃபிகேஷன், ஆதார் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது அப்படியே ஒரு பெனிஃபிஷரியை எல்லாம் பண்ண வாக்கில், ஆதார் வெரிஃபிகேஷன், மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ண வாக்கில் எப்படி ஒரு மையத்தில் இருந்து இன்னொரு மையத்துக்கு நம்ம மைக்ரேஷன் பண்ணுறது. ஸோ நம்மகிட்ட இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, ஸோ குடிபெயர்ந்து வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த அன்னூறு மையத்துக்கு போனதை எப்படி நம்ம மைக்ரேஷன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏஎன்சி பிஎன்சி மைக்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் அடுத்து ஒரு குழந்தையை எப்படி மைக்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் நம்ம கொடுத்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நம்ம லாகின் பண்ணால் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனோட கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் அல்லது கூடுதலாக அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம மோருங்கிற ஆப்ஷனை நமக்கு சைடில் இங்கே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதில் பாருங்கள் மேலேருந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஏடபிள்யூ சென்டர் மைக்ரேஷன், ஏடபிள்யூ சென்டர் இடம்பெயர்தல்னு தமிழில் இருக்கும். ஓகேங்களா? ஏடபிள்யூ சென்டர் மைக்ரேஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் பெனிஃபிஷரி டேட்டா நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் வரக்கூடிய காமன் மெசேஜ். இப்போ நம்ம இந்த சென்டருக்கு மைக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் ஏடபிள்யூ சென்டர் மைக்ரேஷன் இருக்குது பாருங்கள். இப்போ வேறு ஒரு சென்டர்லேருந்து நம்ம என் சென்டருக்கு குழந்தையோ இல்லை பிஎன்சியோ வாங்குகிறேன். இப்போ நான் ஒரு பிஎன்சி மைக்ரேஷன் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த ஏடபிள்யூ சென்டர் மைக்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஏடபிள்யூ சென்டர் மைக்ரேஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஆதாரில் இருக்கிற மாதிரி அங்கே பேர் பதிவு பண்ணி ஆதாரில் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அங்கே போஸ்ட் ட்ராக்கில் என்ன பேர் பதிவு பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த நேமை ஸ்பெல்லிங் இல்லாமல் நம்ம டைப் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு 1க்கு 2 தடவை அது கன்ஃபார்மாக அந்த நம்பர் தானா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நேம் ஆஸ் பர் த ஆதாரில் இருக்கிற மாதிரி நம்ம பேரை இங்கே டைப் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டையும் இப்போ மொபைல் நம்பரையும் நம்ம கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நம்ம ஆதாரில் இருக்கிற மாதிரி அந்த பெனிஃபிஷரியோட பேரும் டைப் பண்ணிவிட்டு இங்கே சப்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ப்ளஸ் ஒரு ஓடிபி ஒன்று ஜென்ரேட் ஆகும். பாருங்கள், நாங்கள் இங்கே கீழே பாருங்கள், இதில் நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த ஓடிபியை அந்த மொபைல் நம்பருக்கு நம்ம இங்கே மேலே என்ன மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி பாஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம இங்கே போடணும். ஸோ இன்கேஸ் அது அந்த டைமுக்குள்ளே நம்ம போடலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கீழே பாருங்கள் ரீசெண்ட் ஓடிபின்னு இருக்கும். இந்த ரீசெண்ட் ஓடிபியை கொடுத்தீங்கன்னா 2வது தடவையும் நமக்கு அந்த ஓடிபி மொபைலுக்கு வெரிஃபைக்கு மறுபடியும் மொபைலுக்கு மறுபடியும் வரும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த மொபைலுக்கு ஒன்றான ஓடிபியை போட்டுட்டேன். இங்கே பாருங்கள் வெரிஃபை கொடுத்துட்டேன். ஸோ வெரிஃபை கொடுத்தவொடனே என்ன கேட்கும் அப்படின்னா ஆதாரில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த், அதாவது டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் பண்ணணும். இந்த பெனிஃபிஷியரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 10/4/1992. ஸோ நம்ம அதை தான் இங்கே நம்ம செட் பண்ணணும். பாருங்கள், செட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா 10/4/1992 வரும். இங்கே பாருங்கள், இப்போ சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது பெனிஃபிஷரி சவிதா ராமசாமியை மைக்ரேட் பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்கும். ஆமாம், இங்கே கீழே மைக்ரேட்டாக கேட்கும். எஸ் மைக்ரேட்டுன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள் பெனிஃபிஷரி மைக்ரேஷன் இஸ் அண்டர் ப்ராசஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இது பாருங்கள் டீட்டெயில்ஸ் நமக்கு இந்த பெனிஃபிஷரி பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்குன்னா எந்த மையத்துலேருந்து வந்திருக்கோ அந்த மையத்தோட பேர், அவங்களோட ஆதார் நம்பரு, மொபைல் நம்பரு. ஸோ என்றைக்கு நம்ம மைக்ரேஷன் பண்ணணுமோ எல்லா டீட்டெயிலும் நமக்கு இங்கே ஷோ ஆயிரும். ஓகேங்களா? இது ஏஎன்சியாக இருந்தாலும் சரி பிஎன்சியாக இருந்தாலும் இது இப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சவிதா ராமசாமிங்கிறது கீழே பாருங்கள் என்றைக்கு மைக்ரேஷன் டேட்டு, அந்த டேட்டு போட்டு சக்ஸஸ்ன்னு வந்துருச்சுன்னா இந்த பெனிஃபிஷரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உட்காந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் வெளியே வந்துட்டேன். பாருங்கள் கீழே பெனிஃபிஷரின்னு இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிஷரியாக கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த பெனிஃபிஷரியாக கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம லாக்டேட்டிங் மதருக்குள்ளே போயிடும். பிஎன்சி தான் இப்போ மைக்ரேஷன் பண்ணோம். ஸோ இதில் பாருங்கள், இதில் பாருங்கள் கீழே பாருங்கள் சவிதா ராமசாமிங்கிறது வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம சென்டருக்கு இந்த சவிதா ராமசாமிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மைக்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கும் மைக்ரேஷன் பண்ணணும்.
ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட டவுட்ஸ் கிளாரிட்டி எல்லாமே தெளிவாக கொடுக்கப்படும். தேங்க்யூ.